மூணாவது சுற்று முடிஞ்சு அஃபீஷியலாக 3 சுற்று முடிஞ்சிருக்கு. அதில் வந்து ராபர்ட் புருஷ் முன்னிலையில் இருக்குது. எல்லா செய்தியும் உங்களுக்கு தெரியுமே. நீங்கள் தான் எங்களுக்கு முடிவுகள் மாற நினைக்கிறீங்களா? எப்படி அடுத்த முடிவுகள் மாற நினைக்கிறீங்களா? ஆமாம், இப்போ வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குல்ல. இப்போது திருநெல்வேலியில் முதல்ல வந்து எங்களுக்கு லேக்கிங் இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் கூட்டிகிட்டு வருது. அதே மாதிரி இப்போ நாங்குநேரி கொஞ்சம் கூட்டிகிட்டு வருது. அதனால் வாய்ப்பு அப்படிங்கிறத பொதுமக்கள் போட்ட ஓட்டு அது எதுவாக இருந்தாலும் வரவேற்கும். பாளையங்கோட்டையில் வீக்காக இருக்குன்னு சொன்னாங்க. பாளையங்கோட்டையில் நல்லா கணிசமான ஓட்டு வாங்கியிருக்கீங்க எப்படி பார்க்குறீங்க? பாளையங்கோட்டையில் நல்ல ஓட்டு இருக்காங்க. சிறுபான்மை மக்கள் அதிகமாக வசிக்கிறதுனால திமுகவுக்கு ஆதரவு சொன்னாங்க, கருத்து இருக்குது. இல்லை, அப்படி இல்லை. பொதுவாக எல்லாரும் ஓட்டு போட்டிருக்காங்க. பாளையங்கோட்டை தொகுதி நிறைய நல்ல ஓட்டு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பாளையங்கோட்டை தொகுதியில் கிட்டத்தட்ட ஈக்குவலாக கொஞ்சம் முன்னே வந்துட்டு. முடிவு எதாக இருந்தாலும் ஏற்றுக்கீங்க சார்? எப்படிங்க? முடிவு எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கிட்டீங்க? ஆமாம், ஏற்றுதானே ஆகணும். மக்கள் தீர்ப்பு நம்ம ஏற்றுதானே ஆகணும். இந்த இடத்த இந்த 2வது இடங்கிறது இப்போதைக்கு இது வரைக்கும் வந்திருக்குது எப்படி எது 2வது இடம்? இது வரைக்கும் உள்ள வாக்கு எண்ணிக்கையில் 2வது இடத்துல இருக்கிறீங்களா? அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மக்களுடைய தீர்ப்பு தானே. மக்களுடைய தீர்ப்பு எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து அதை ஏற்றுக்கணும். நன்றி.